மாத்தி எடுத்தீங்கன்னா ரைட் 6 பந்திக்குள்ளேயும் 50-40 சொல்படி கொண்டு போகணும். போன உடனே கட்டுரை எழுதாம நீங்க எழுத போற விஷயங்களை பாயிண்ட்ஸா பக்கத்துல நோட் பண்ணுங்க. கதைக்க கூடாது, விளங்கப்படுத்தக்கூட மற்ற கதைக்க வேணாம். அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்ஸா ரைட் ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ரெக்கார்டிங் போடுவீங்களா? பாப்போம். கொஞ்சம் லைன்ல இருங்க பிள்ளை, லைன்ல. மியூட் பண்ணிட்டு கேளுங்க, சரியா? ரைட், கவனிங்க பிள்ளைகள். இப்ப இங்க கவனிங்க, தயவு செய்து சரியா இந்த கட்டுரை எழுத முந்தி அதை என்ன எழுத போறீங்கன்றத பக்கத்துல நோட் பண்ணுங்க. முதலாவது இப்ப போதைப் பொருள் எழுத போறேன்னு சொன்னா போதைப் பொருள் என்றா என்ன எழுத போறேன், போதைப் பொருள் என்றா என்ன, அதுக்குள்ள என்னென்ன போதைப் பொருள் அடங்கும் என்ற முதல் பந்திக்குள்ள. பிறகு அதால வர இதுல நன்மை ஒன்றுமில்லை, எல்லாம் தீமை தான். அப்ப எப்படி தீமைகள் ஏற்படுது? நோய்கள் சார்ந்தது, அதிகரித்து வர வீதி விபத்துகளுக்கெல்லாம் அதான் காரணம், தற்கொலைகளுக்கு அதான் காரணம். அப்படி என்னென்ன பிரச்சனைகள்ன்றத ஓர்டர் எழுதி போட்டு அந்த பாயிண்ட்ஸை தூக்கி தூக்கி இங்க விவரிச்சு எழுதணும். அந்த முறையில தான் கட்டுரையோ சொற்பொழிவோ எழுதி பழகுங்க, எழுதுங்க. அப்ப என்ன தலைப்புன்றதை நான் டியூட்ல போட்டிருக்கேன், அதுகளை பாருங்க. இதை பற்றி நான் ஃபுல்லா பேசிட்டேன். இப்ப நான் அதை திருப்பி பேசினேன், இந்த டைம் அடிபட்டு போயிடும். ரைட், இப்ப நான் இதோட நோக்கம் எனக்கு நீங்க செய்யுளைத்தான் ஃபுல்லா பார்க்கணும்னு நான் செய்யறேன். இலக்கணம் இருந்தாலும் கேளுங்க, ஆனா இதை கொஞ்சம் ஃபுல்லா பேசிட்டேன், இவ்வளவுதான் விஷயம். நீங்க அதை வேற ஒன்றும் இல்லை, கட்டுரையில கொஞ்சம் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு போங்க, நான் அந்த தலைப்புக்கு கீழே, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, மற்ற கடிதத்தில் அமைப்பு முக்கியம், அமைப்பையும் சரியா பார்த்துட்டு போங்க. விளங்குதா? ஓகே, மற்ற கேள்வியை கேளுங்க சார். அட்டை திங்கள் நீங்க படிச்சுட்டு போங்க. போன முறை வந்திருக்கு, சும்மா நோமலா படிச்சுட்டு போங்க. இந்த முறை அட்டை திங்களும் தத்தை விடுது உதயம் நான் பார்த்துட்டு போக சொல்லியிருக்கேன். போன முறை பெரிய கேள்வி அட்டை திங்கள், சும்மா நோமலா படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு தெரியுதானே அதில் பாரி மன்னனுடைய அதாவது யுத்தத்துக்கு முன்னேதான நிலை, யுத்தத்துக்கு பின்னேதான நிலை, அதோட அங்கவை சங்கவையில துன்பம் வந்த விஷயங்களை பார்த்துட்டு போங்க. அதுல 11 பகுதி நான் டியூட்ல தந்த பகுதிகள் தான் மிக முக்கியமா இருக்கு. சார், கிருஷ்ணன் தூது சர்க்கத்துல கடைசி பாடல்ல பொருள் எனக்கு விளங்க சொல்லலுமா? இல்ல, கடைசி பாடல்ற பொருள் என்னன்னு சொன்னா கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் சொல்றான். அதாவது முடியில துளசி மாலை அணிந்தவனும் தேவர்களும் முனிவர்களும் 4 வேதங்களும் இன்னும் அறிய துடிக்கின்ற பாதங்கள் தான் அவனுடைய பாதம். ஏன்னா இன்னும் அவை கூட வேதங்கள் என்றா இருக்கு, யசு சாம அதர்வனம் சொல்லுவோம். அந்த 4 வேதங்களும் தேவர்களும் முனிவர்களுமே இன்னும் அறியாத பாதம் அவன் பாதம். அவர்கள் கூட இன்னும் கிருஷ்ணன் அறியல யாரென்று. அப்படிப்பட்ட இறைவன் அவன். அப்படிப்பட்ட அந்த பாதங்கள் சிவப்ப நடப்பதால் மேலும் சிவக்க அவனை தூதனுப்ப வேண்டாம். பாஞ்சாலின சபதமும் என்னுடைய சபதமும் நிறைவேறும்படி என்னை தூதாக அனுப்புக கொற்றவேந்தே என்று தர்மன் வீமன் வேண்டி நிற்கிறதான் அந்த பாட்டு. விளங்குதா? விளங்குதா? சொல்லுங்க. சார், இந்த மாதிரி பேதமை வருமா?
வருமா வராதான்றது எனக்கு தெரியாது. பேதமை நான் கொடுத்திருக்கேன். இப்ப இப்படித்தானே மகள் உண்மையை சொல்ல போனா எல்லாமே வரும், 18 பாடமும் வரும். ஆனா சாய்ஸ் பண்ணலாம். இப்ப நாங்க பேப்பர் செட் பண்றாங்க, பொதுவா டீச்சர்மாருக்கு யார் பேப்பர் செட் பண்றான்னு தெரியாது. நாங்க ஒரு இதுக்கு கீழே உங்களுக்கு படிச்சிருக்கோம், ஒரு வரையறை கீழே ஒருத்தையும் பாருங்க. நான் எங்கேயும் சாய்ஸ் பண்ணி கொடுத்ததில்லை, இதை படிச்சுட்டு போ இதை படிக்காதுன்னு. நான் 11 பகுதி படிப்பிச்சிட்டு இருக்கேன், 11 கொடுத்துருக்கேன், மற்றவங்களையும் படிப்பிச்சிருக்கேன். நான் என்ன பிள்ளைகள்கிட்ட ஒரே ஒரு பகுதியை தான் விட சொல்லியிருக்கேன். அப்படி வந்தா தமிழ் பண்பாடை விடுங்க, அது உங்களுக்கு கஷ்டம்னா அதை விட்டுட்டு தமிழ் பண்பாட்டில் இருக்க சின்ன கேள்விகளை படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதை பாடமாக்கிட்டு மற்ற பகுதியில் படிக்காம போயிருங்க. அதுக்காக தான் அப்புறம் அதுக்காக இதையும் விட்டுச்சேன்னா சிக்கலாக போயிடும். அதுக்காக சொல்லியிருக்கேன். தமிழ் பண்பாட்டில் வர அந்த கருப்பொருள் பற்றிய பாட்டு, உணவே மாமரம் புட்பறை பகுதியோடு அந்த பாடலும், உண்டாளம் என்ற பாடல், மற்றது அந்த சுவைட் சென்ற கருத்துக்கள், சுவாமி வியூலானந்தர பாடல் வரிகள், அந்த வெள்ளை நிற மல்லிகையோ பக்தியை பற்றி சில விஷயம் அதுகளை சும்மா வாய்ச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன் குருவினாக்கள் செய்யறதுக்கு. சரி, சங்க பாடல்கள் என்ன மாதிரிக்கு வரும்? இல்ல, சங்க பாடல்கள் வந்து உங்களுக்கு 2 கேள்வி கேட்கலாம், அல்லது சங்க பாடல்கள் வந்து உங்களுக்கு பாட்டை போட்டு கேட்கலாம். இந்த முறை இனி நினைந்திரக்கமாகின்றது அறவாசியை போட்டு கேட்கலாம், அல்லது தச்சன் செய்த சிறுமாவயத்தை போட்டு கேட்கலாம். இப்ப அந்த சங்க பாட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும் தானே. முதலாவது தலைவிர காதல், அந்த இதுல காதல் சொல்லப்படுது. இனி நினைந்திரக்கமாக என்ற பாடல்ல வந்து இளமை கால நினைவுகளும் முதுமை கால துன்பமும் சொல்லப்படுகின்றது. இந்த முறை நடந்த கிழக்கு மாகாண பேப்பர்ல சங்க பாடலும் பாரதியார் சுயசரிதையும் போட்டிருக்கான். இந்த பாரதியாரை இங்கே ஒரு இடத்துக்கு கொண்டு வருவான், அதுல சுவர். பாரதியாரை இங்கே ஒரு இடத்துக்குள்ள அவன் கொண்டு வரலாம், அதுல மாற்றம் இல்லை. சார், கிருஷ்ணன் புது சருக்கத்துல வீமனின் கோபம் இல்லாட்டி தர்மனின் சமாதானம் மீதான ஆர்வம், அதுக்கு வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் அதை எப்படி சார் எழுதுறது? அறிமுகம். நீங்க அறிமுகம் எப்ப எழுதணும்னு சொன்னா வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய பிள்ளைகள் கேட்கிற கேள்வி. ஒரு பகுதி வந்துச்சேன்டா ஆனா ஆவண்ணாண்டு 2 வரும். பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு 9 மணி இருந்து 9 கால் வரை 9:15 வரைக்கும் நான் ஒரு சின்ன பிரேக் தருவேன். எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் டெப்லெட் இதை குடிக்கணும் சாப்பிடுது. அப்போ 9:15 திருப்பி தொடங்குவேன். சரியா? திருப்பி தொடங்குவேன். எல்லாரும் சரியா 9:15 அதே லிங்கில் ஜாயின் ஆகணும். சரிதானே? ரைட். சரியா 15 நிமிஷம் தான். 9:15 நீங்க திருப்பி ஜாயின் ஆகணும். ஓகே, கவனிங்க. அவர் கேட்டதுக்கு சொல்ல வாரன், எந்த ஒரு பகுதியையும் நீங்க கட்டாயம் ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கத்தான் வேணும். எங்கன்னா கட்டுரை வினாக்கள் எழுதக்குள்ள, கட்டுரை வினாக்கள் எழுதக்குள்ள இப்ப கிருஷ்ணன் தூதி சருக்கம்னு சொன்னா ஆனா கேள்விக்கு மட்டும்தான் அறிமுகத்தை கொடுக்கணும். ஆவண்ணாக்கு திருப்பி அறிமுகம் கொடுக்கறல்ல. அதே மாதிரி இப்ப சங்க பாட்டு வருதுன்னா ஆனா கேள்வியில மட்டும்தான் அறிமுகம். கூட அலட்ட தேவையில்ல. வில்லி பூத்தாழ்வாரால் பாரப்பட்ட இந்த கிருஷ்ணன் தூதி சருக்கம் எனும் பகுதியில் இவருடைய சிறப்பு வாறு கூறப்படுகின்றது. கூட அலட்டையும் கூடாது. விஷயம் இங்க முக்கியம். விளங்குதானே? அப்ப எந்த பகுதியில முதல் ஆனா கேள்வி வருதோ அந்த பகுதி சம்பந்தப்பட்ட அறிமுகத்தை அந்த ஆனா கேள்வி தான் கொடுக்கணும். திருப்பி ஆவண்ணாவிலே அறிமுகம் அளித்து இருக்க கூடாது. விளங்குதா? ஓ சார். சொல்லுங்க. தத்தை விடு தூத கொஞ்சம் சொல்லிடுமா? தத்தை விடு தூதுல முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தத்தை விடு தூது மிக 1 மாசம் படிப்பிக்கிற சிலபஸ். 8 நாள் நான் படிப்பேன் வகுப்புல. ஒரு நாளைக்கு 2 வாரம் தான் படிப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு 10 நிமிஷத்துல சுருக்கி சொல்றேன் பாருங்க. முதலாவது இந்த பாட்டுல என்ன இருக்குன்னு சொன்னா, காதலன் தண்ட உணர்வுகளை கிளிட்ட சொல்றான். போயிண்ட காதலிட்டதை சொல்லு. அவன் சொல்ற கூற்றுக்களோட என்ன இருக்குன்னு சொன்னா, பெண்ணை அடிமைப்படுத்தினாங்க. பெண் அடிமை பெண் விடுதலை 2 நாளுக்குள்ள இருக்கு. பெண்ணுக்கு சார்பான கருத்து பெண் விடுதலை கருத்துக்கள். பெண்ணை அடிமைப்படுத்துறது பெண் அடிமைத்தனம். முதலாவது பாட்டுல சொன்னான், தேனோங்கு பூம்பொதும்பர் பசுந்தலைகளை பரப்பி வாழை தொடும் அளவிற்கு வளர்ந்திருக்கிற தேமாமரம். அந்த தேமாமரத்துல வாழுகின்ற கிளியே, மானேங்கு மைவிழியன் வஞ்சியிடை பைந்தொடிவாள் நானெங்கு புகழ்மொழி நற்கிளியே கூறாயோ. அப்ப தலைவீர் அழகு சொல்லப்படுகின்றது. மானே ஏக்கம் கொள்ளும் விழிகளை உடையவள். மான் போன்ற விழி இல்லை, மானே ஏக்கம் கொள்ளும் விழி. உயர்வு நவர்ச்சி அணி.
வஞ்சி இடை பைந்தொடி, சிறிய இடுப்பு, புத்தகம் பசுமையான மான் வளையல்களை போன்ற அணிந்தவர். மை பூசப்பட்ட வில்லுடையவன் அது பிழை. புத்தகத்தை பாடி அதை பிழை. பாட்டை பாருங்களேன். மானேங்கு மைவிழி என்றா மான் போன்ற விழி என்று வருமா? மானேங்கு மைவிழி என்றா பொருள் மான் போன்ற விழி என்று வருமா? உங்களோட டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் திருத்திருக்கணும். உங்கள்ட்ட படிப்பிச்ச டீச்சர்ஸ். ரைட். மான் போல விழி வேற, மானேங்கு விழி வேற. மான் போல விழி என்பது உவமை அணி, மான் ஏங்கு விழி என்பது உயர்வு நவிற்சி அணி. அந்த செய்யுள்ள வருது மான் ஏங்கு மைவிழி, மான் போல விழி இல்ல. விளங்கானே? மானேங்கு மைவிழி. ரோசன் காலையில போட்டுருந்தோம். ஓகே, படுத்துட்டு மானேங்கு மைவிழி வேற, மான் போன்ற. அப்ப மானேங்கு மைவிழி தான் அங்க வருது. ரைட். அப்ப அதுக்குள்ள அவளோட அழகு வருது. அப்ப அழக படிங்க. ரெண்டாவது சொல்றான் என்ன? அப்ப செங்கமல வாழ்வெளியால் சேர்க்க கருதும் இவன் மங்கதெனக்கேற்ற மனவாழ்ன புகழாய் நங்கை நிலக்கேற்ப நடக்க வல்லவனோ புவியில் கொங்கு மலர் மாலையை குரங்கிற்கு அளிப்பாரோ கோதையிடம் இம்மாற்றம் கூறுதியால் பைங்கிலியே. அப்ப அதுல தலைவீர் அழகும் வருது, அதோட பெண்ணடிமைத்தனம் செய்வது வருது. அதாவது அழகிய குவளை மலர் மாலைய குரங்குக்கு கொடுக்கிறது போல ஒரு பெண்ணை மதியாத ஒருவன்கிட்ட பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறது. இது பெண்ணடிமைத்தனம். அடுத்தது மூடருக்கும் பேடருக்கும் முதியோர்க்கும் மெலியோர்க்கும் தேடரினால் ரத்தினம் போர் தெரிவையரை சேர்த்து வரும் பெண்ணடிமைத்தனம். முட்டாள்களுக்கும் பேதமை உடையவர்களுக்கும் முதியோர்களுக்கும் மெலியோர்களுக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அது பெண் அடிமைத்தனம். அடுத்த நாலாவதுல சொல்றான் பாருங்க, பெண்ணருமை தானறியா பேதையற்கு பெண் கொடுத்தோர் மண்ணில் உள்ள காலம் பருந்துவதற்கு பெற்றெடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் பெண் அடிமைத்தனம். பெண்ணுடைய அருமையை தெரியாத ஒருவனுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறது. அடுத்தது அஞ்சாவது பாட்டிலையும் பெண் அடிமைத்தனம் தான். என்ன? தன் பெருமை தானறியா தஞ்சமிலா பெண்கிழமை வெம்புலிவாய் மானென வீணே கொடுத்திடுவர். பெண் அடிமைத்தனம். ஒரு புலிர வாயில மான கொடுக்கிறது போல பொம்பளை புள்ளைய திருமணம் செய்து கொடுக்கிறது. அடுத்து இன்னொரு ஆறாவது பாட்டில் சொல்றான் பாருங்க, உண்பதும் உறங்குவதும் ஊர்க்கதைகள் பேசுவதும் பெண்களின் தொழில் என்று ஒரு சாரர் சொல்லுவாங்க. பெண்களுக்கு தந்த கணவனை கண்கண்ட தெய்வம் என்று இன்னொரு சாரார் சொல்லுவாங்க. பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்று இன்னொரு சாரார் சொல்லுவாங்க. இதெல்லாம் பெண் அடிமைத்தனம். அப்படி சொல்றவர்கள் முட்டாள்கள் என்று சொல்றது பெண் விடுதலை கருத்து. அடுத்த 7ஆம் பாட்டுல கல்வியை பற்றி சொல்றான். கல்வி நலம் பெற்றனரை காரிகையர் காதலருக்கு சொல்லறுநல் துணை என்றோ. பெண்கள் படிக்க வேண்டும், பெண் விடுதலை கருத்து. பெண்கள் படிச்சாத ஆண்களுக்கு துணையாக அமையும். பெண்கள் கல்வி கற்கிற விரும்பாதவர்கள் வீணர்கள் என்று சொல்றான். இதெல்லாம் பெண்களுக்கு சார்பான கருத்துக்கள். அடுத்த 8ஆவதுல மீண்டும் பெண் அடிமைத்தனம். கூட்டில் பசுங்கிளி போல கோதையரை எப்பொழுதும் வீட்டில் அடைத்து வைக்கின்ற இந்த விரைகிலருக்கு நாம் என்னத்தை சொல்றது? பெண்களை இவர்கள் பூட்டி திறந்தெடுக்கும் பொருளாக கருதி விட்டார்கள். இதெல்லாம் பெண் அடிமைத்தனம். அப்ப இந்த செய்யுளுக்குள்ள இருக்கிறது பெண் அடிமைத்தனம், பெண் விடுதலை கருத்துக்கள். ஆசிரியரின் கோபம் கோபம் அதிலே வெளிப்பாடு. அந்த கோபம் காதல் என்ற இப்ப ஏசுறான், வீரம் இல்லாதவன் ஏசுறான், முட்டாள்கள் என்று ஏசுறான், பெண்களை வருந்துவதற்கு தான் பெற்றெடுத்துக்கிறாங்க என்று ஏசுறான். அப்ப அந்த காதலன் ஏசுற அந்த கூற்றுக்கள் தான் ஆசிரியர் கோபமா வெளிப்படுது. அப்ப நீங்க பொருளுக்குள்ள இருந்து அந்த விஷயத்தை வெளியெடுக்கணும், எடுத்ததை மாத்தி எழுதணும். அதுல சொல்றான் கண்ணிலறி தந்தை. அப்ப பெண்ணை இப்படி வற்புறுத்தி கல்யாணம் கட்டி கொடுக்கிறவன் கண் இல்லாத என்ன ஒரு அறிவில்லாம செஞ்சு கொண்டிருக்கிறான்னு சொல்றான். நரகத்துக்கு தான் போவாங்கன்னு ஏசுறான். அதெல்லாம் கோபம். அதே மாதிரி இப்ப சில அப்பாட விஷயங்களை சொல்ற பாருங்க. தன்னை வீட்டுக்கு பசு வாங்குறதாக இருந்தால் பல காலம் யோசிக்கின்ற தகப்பன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறதா இருந்தால் இமைப்பொழுதிலே திருமணம் செய்து கொண்டு கொடுக்கிறான். இது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு பொம்மை கல்யாணம் போல இருக்குன்னு சொல்றான், ஏசுறான். இப்ப ஒரு பூனைய கண்ணை கட்டி காட்டுல கொண்டு விடுற பூனையை போல ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ள அடைச்சி போட்டு யாரோ தெரியாத ஒருவனுக்கு இவன் தான் புள்ள உண்ட மாப்பிள்ள ரெண்டு திருமணத்தை செஞ்சு கொடுத்தா அந்த பொம்பளை புள்ள அவனை இதுக்கு முந்தி கண்ணால பார்த்திருக்கவும் மாட்டான், ஆசையா பேசியிருக்கவும் மாட்டான். இதெல்லாம் நினைச்சு அந்த பெண்கள் வருந்துவார்கள். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பெண் கொடுமை. இதாவது பரவாயில்லடா தம்பி, கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, ஆணாய் பிறந்தால் அவசியம் வேறொரு குணமும் பேரார். ஆம்பளையா மட்டும் இருந்தா போருமா, வேற ஒரு குணத்தையும் பார்க்க மாட்டாங்க. தன்னை இனிய உயிர் போன்ற அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த செயலுக்காக வெக்கப்படவும் மாட்டானு, வெக்கம் கட்டவனு ரெண்டு அவர் சொல்றான், நான் சொல்லல. அப்ப இதெல்லாம் ஏசுறது தான். ரைட், அது அதுக்குள்ளே வெளிப்படுது.
நான் இப்ப இதை யாருக்கு சொல்றேன்னா பெண்ணை அடிமைப்படுத்துற அவங்களுக்கு தான் இந்த இதை அவர் சொல்றார். ஓகே, ஆகவே இந்த விஷயங்களை பாருங்க. அடுத்த பெண்ணுடைய அழகு வெளிப்படுற இந்த பாட்டு சிலவுல வரும். என்ன பாட்டுன்னா 12வது பாட்டு. இந்த பாட்டு நல்ல ஒரு பாட்டு. காதல் அழகு, காதலில் அழகு முழுமையாக வெளிப்படுற பாட்டு. அண்ணனடை மைவிழியால் அம்பொன்மலர் கொம்பனையால் எண்ணிதய தாமரைக்கோர் இலக்குமியாம் பெண்ணரசி கஞ்சமுகம் நோக்காது கண்ணல் மொழி கேளாது மண்ணிலத்து வாளேன் மாய்ந்திடுவேன் மற்றுப்படி வருமென்று மாழ்குகிறேன் பைங்கிலியே. அன்னம் போன்ற நடையை உடையவள், அழகிய பொன்மலர் கொப்பு போன்றவள், என் இதயம் என்ற தாமரையில வாழுகின்ற இலக்குமி, பெண்களின் தலைவி. அவளுடைய கஞ்ச முகத்தை, கஞ்சம் என்றா தாமரை, தாமரை போன்ற முகத்தை பார்க்காம, அவளோட கண்ணல் மொழியை கேட்காம இந்த உலகத்துல வாழ மாட்டேன், செத்துருவன். செத்தனண்டா அவளுக்குத்தான் பழி வரும், அதற்காகத்தான் பயப்படுறேன்னு சொல்றான். காதலுக்குள்ள வரும். இது இளவடியா படிச்சு கொள்ளுங்க. ஓகே, வேற வேற கேள்விகள் சார் சார் சொல்லுங்க. டவுட் இருக்கா? சார் எது நல்ல சினிமா சார்? இல்ல, எது நல்ல சினிமா நீங்க அதை கட்டுரையை வாசிக்கத்தான் வேணும். எது நல்ல சினிமாவில் நாங்கள் கேள்வியை 3 கேள்வி பிரதான கேள்வி அதை நீங்க படிக்கணும். அதுக்கு என்ன கேள்வி என்ன? ஒன்று, சினிமா தமிழ்நாட்டுக்குள்ள வளராமைக்கான காரணம். சரியா? சினிமா தமிழ்நாட்டுக்குள்ள வளராமைக்கான காரணம் ஏன்னு சொன்னா நாடகத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. நாடகத்திலிருந்து தான் படத்துக்கு எல்லா கதையாசிரியர்கள், எழுத்தாளர்கள் எல்லாரும் நாடகத்துறையிலிருந்தே போனாங்க. அதால சினிமா நாடகத்துக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்தது. அந்த காலத்துல படம் எடுக்கிறதுக்கு சினிமா கலைஞர்கள் மும்பை, கல்கத்தாக்கு போன்ற இடங்களுக்கு போய் தங்களோட நாடக படங்களை நாடகமாக மாத்தி எடுத்தாங்க, செட் போட்டு. அப்ப அதால சினிமா அதுக்குள்ள அடிமைப்பட்டு கிடந்த நீங்க எழுதணும். இது முதலாவது. ஒரு நல்ல சினிமா என்ன பண்புகள்? ஒன்று, கதை கரு இருக்கணும், அதை விளக்கி படிக்கணும், எழுதணும். 2வது, சினிமா மொழி, காட்சி படிமம், ஒளி தொகுப்பு, படத்தொகுப்பு, ஒளி 2. 3வது, குறியீடுகளை பயன்படுத்துறது, அதுக்கு உதாரணங்கள், சிறந்த காட்சி படிமத்துக்கு உதாரணங்கள், ஒளிக்கு உதாரணங்கள், படத்தொகுப்புக்கு உதாரணங்கள். இந்த 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 3 தான் முக்கியமான விஷயங்களா இருக்கு. அதுக்குள்ள நீங்க படிக்கணும். எல்லாத்தையும் விளங்கப்படுத்திருக்கிறாது, அந்த படிக்கிற விஷயங்களை சொல்றேன். எது நல்ல சினிமாவும் லேசான ஒரு கட்டுரை. நீங்க இந்த விஷயங்களை தான் அதுக்குள்ள படிச்சது இருக்கணும். எது நல்ல சினிமா போன முறை வந்தது, பார்ப்போம். இந்த முறை கல்வியெல்லாம் வரலாம். இல்லைங்களா? சரி, கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரி மியூசிக் வரும்? கம்ப்யூட்டர் இந்த முறை பந்தி வர வாய்ப்பு இருக்கு. மூத்தம்மா பெரிய கல்வியா போய் கம்ப்யூட்டர் பந்தி போட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்தம்மா தான் இந்த முறை வரும். மூத்தம்மா கல்வி பெருசா வர வாய்ப்பு இருக்கு. சார் அந்த பெரிய கேள்வியில அந்த எழுத சொல்லுவாங்க தானே சார், அந்த பண்புகள் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எத்தனை பாயிண்ட் சொல்ல மாதிரி பந்தி எழுதணும் சார்? மூத்தமான குண இயல்பு கேட்டா நீங்க அட்லீஸ்ட் 1.5 பக்கமாவது எழுதணும். ஓகே சார். அதுக்கு சான்று கொடுக்கணும். அதுக்கு தான் இப்ப நீங்க 5 வரியன்னா 5 வரியும் குண இயல்பா இருக்கும். 5 வரிக்கும் 5 பந்தில சான்று கொடுக்கணும். இப்ப உதாரணமாக மூத்தம்மா நகைச்சுவையாக உரையாடுபவள் என்ற ஒரு குண இயல்பு கொடுத்தீங்கன்னா அதை மேற்கொள்ளுக்கு அவளுக்கு கூற்றுக்கூடாக அறியலாம். அங்க பாருமனே உண்ட மூத்த வாப்பாட தலைய சூப்பிட பழம் கொட்ட மாதிரி இருக்கு என கூறுவது நகைச்சுவையாக உரையாடுவதற்கு சான்றாக அமையும். அட்லீஸ்ட் 1 பக்கமாவது நீங்க எழுதணும். ஓகே சார். ரைட். என்னன்னு சொன்னா பிள்ளைகள் சரியா 9:15 நீங்க ஜாயின் ஆகுங்க. சரியா? விளங்குதா? சார் ஆம். அவனோட பழைய டியூட்டிக்கு 2016 சிலபஸ் பரவாயில்லையா பார்த்தா? ஏன் புது டியூட்டி என்ன இருந்தவங்களுக்கு? கம்ப்யூட்டர் டியூட் சார். அதை சும்மா படிச்சுட்டு போவோம், பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க இப்படியே இதாகி 9:15 சரியா ரீஜாயின் ஆகுங்க. சரியா? நான் லீவ் ஆகுறேன். 9:15
இல்லாட்டி அப்படியே டியூட்டை போடுறேன்னு செய்கிறீங்களா ஃபர்ஸ்ட் பார்ட்டை? சரி சார். கொஞ்சம் எனக்கு டியூட்டை போடுறேன். நீங்க அப்படியே டியூட்டை செஞ்சு கொண்டுருங்க. இல்லை நீங்கள் லீவ் ஆக வேணாம் தரும். நில்லுங்க வாரம். லீவ் ஆகாதீங்க. ரைட், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அப்படி மேலே மேலே எடுத்து அப்படி செய்யுங்க. குருவினாக்க இதை முடிஞ்சா சொல்லுங்க, நான் மேல எடுத்து விடுவேன்.
செய்யணுமா? நான் இப்போ எல்லாம் செக் பண்ணுவேன் விட. எல்லாம் செய்யுங்க, 10 முடியணும். முடிஞ்சாவில்லையா? ஓ சார். சரி இருங்க பாப்போம், செக் பண்ணுவோம். ஒரு நிமிஷமா. ரைட், எல்லாரும் ஜாயின் ஆகட்டும். இதில் விடையை செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடுத்த பற்றி பேசுவோம். முதலாவது பாருங்க,
தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளைப் போல வளர்த்தார். தந்தை என குறிப்பிடப்படுவோம் யாருங்க? பாரி மன்னன். எழுதி கொள்ளுங்க விடைய. பாரி மன்னன். அப்புறம் டியூட் போடணும்னா நீங்க எழுதி கொள்ளலாம். இப்போ இதில் நோட் பண்ணி கொள்ளுங்க. தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளை போல வளர்த்தா. உங்களுக்கு தெரியும் பாரி இது அங்கவையும் சங்கவையும் சொல்லுதுகள் என்ன? அங்கவையும் சங்கவையும் சொல்லுதுகள் என்ன? அதாவது தந்தை இல்லை, சாரி, தாயின் முகம் நினைவில்லை, நிலாவைத்தான் காட்டி வளர்த்தார் என்று. ஒரு புறா தனது குஞ்சுகளை எப்படி வளர்க்குமோ அதே மாதிரி எங்களை வளர்த்தார் என்று. ஸோ தந்தை என்று குறிப்பிடப்படுவோம் பாரி மன்னன். புறா குஞ்சுகளைப் போல வளர்க்கப்பட்டவர்கள் அங்கவையும் சங்கவையும். அது பாரி மகளிர். ரைட். அடுத்த பாருங்க, கிருஷ்ணன் தூதி சர்க்கத்துல இருந்து கொண்டு வருது. வானால வானவர் கோன் தன்பதம் மற்றும் அவன் தனக்கே வழங்குவேன். வீமன் சொல்றான். வீமன் சொல்றான் என்ன? அண்ணா ரைட். அண்ணா என்ன? நமது உரிமைகளை அன்றைக்கு அடியோடு கவர்ந்தவன் நமது என பெரிய தம்பி திருதராட்டிரன். அவன் உண்ண வெறுக்காத வண்ணம் நான் அவனுக்கு இந்திரன் ஆளுகின்ற இந்திரலோகத்தை கொடுக்க என என்று சொல்றது. அப்ப இங்க வானவர் கோணாரு? என்ன சத்தத்தை காணல? வானவர் கோணாரு? இந்திரன். ரைட். வானவர் கோணாரு? இந்திரன். இந்திரன். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. அவன் ஆட்சி செய்யும் நகர் எது? அமராவதி. அமராவதி அல்லது இந்திரலோகம் அமராவதி என்ன? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. காகம் போல் அவன் விழுந்தவனின் வேலியோரமெல்லாம் என்ன? அப்ப இது சீறியோடாத வருங்கால மனிதன் கேட்கப்படுது. இதில் காணப்படும் அணி யாது? உவமையணி கையாளப்பட்டிருக்கு. இக்கவிதையின் ஆசிரியர் சோலைக்கிளி. என்ன? யாரு? சோலைக்கிளி. சோலைக்கிளியில பேர் என்ன? முகமது ஆத்திக். என்ன? ரைட். அடுத்த பாருங்க. தச்சன் செய்த சிறுமாவையம் இச்செய்யுள் இடம்பெறும் இலக்கியம் எழுதி கொள்ளுங்க. குறுந்தொகை. ரைட். தச்சன் செய்த சிறுமாவையம் இச்செய்யுள் இடம்பெறும் இலக்கியம் குறுந்தொகை. இது எந்த நிலத்துக்குரிய பாடல்? மருத நிலத்துக்குரிய பாடல். அந்த நிலத்தின் ஒழுக்கம் ஊடல் ஒழுக்கம். ஊடல். மருத நிலத்துக்குரிய ஒழுக்கம் ஊடல். அடுத்தது கடவுள் கங்கை நீர் இலக்கியம் என்ன சார்? குறுந்தொகை. குறுந்தொகை சார் எந்த நிலத்திற்குரிய பாடல்? மருத நிலத்துக்குரிய பாடல். அந்த நிலத்தின் ஒழுக்கம் ஊடல் ஒழுக்கம். பிள்ளைகள் கட்டாகனா ரீஜாயிண்ட் ஆகுங்க. கட்டாகம் ரீஜாயிண்ட் ஆகுங்க. கடவுள் கங்கை நீர் முடித்தான் இரவொழித்த நீ அறிய. இங்க கடவுள் கங்கை நீரை முடித்தவன், கடவுள் தன்மையுடைய கங்கை நதியை தன்னை தலையில் வைத்தவன் சிவபெருமான். சிவபெருமான். இவ்வடிகளில் கூறப்படும் புராண செய்தி வெளிக்கொள்ளுங்க. சிவபெருமானின் யாசிக்கும் தொழிலை விஷ்ணு நீக்கியமை. சிவபெருமானின் யாசிக்கும் தொழிலை விஷ்ணு நீக்கியமை. சிவபெருமானின் யாசிக்கும் தொழிலை விஷ்ணு நீக்கியமை. அடுத்தது சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையில் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல
இவ்வடிகளில் காணப்படும் அணி உவமை அணி இன்புறார் இன்புறும் என்பவற்றில் காணப்படும் அளபடை உயிரளபடை. உங்களுக்கு தெரியும், நெட்டெழுத்துக்களுக்கு பக்கத்துல அதனுடைய இனவெழுத்து வந்துச்சண்டா அது உயிரளபடை. இங்க ராவண்ணாவை பிரிச்சிங்கண்டா அந்த புராண செய்தி என்ன சார் சொன்னீங்க? புராண செய்தி வந்து சிவபெருமானின் யாசிக்கும் தொழிலை விஷ்ணு நீக்கியமை. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இன்புறா ராவண்ணாவை பிரிங்க, இட்சகா ஆ ஆவண்ணாட இனவெழுத்து ஆனா பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி